நன்று மாணவர்களே, நாங்கள் அரச பரீட்சையை வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த பரீட்சையில வருகின்ற வினாக்களை எதிர்கொள்வதற்கு கடந்த கால அரச பரீட்சை வினாக்களை விடியளித்து பழகுவது ஒரு நல்ல முன்னேற்றகரமான முயற்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கோ. இப்ப நாங்க 29வது வினாவுக்கு விடை காண முயற்சிப்போம். இது 29 என கருதுங்கோ. சரி, இது அடங்கல் வரிப்படத்தை கொண்ட வினா. இதுல சித்திரப்படங்கள் தரப்பட்டு அந்த சித்திரப்படங்களை அதாவது வடிவங்களை அடங்கல் ரூபத்தில் தந்து பிரதியீடாக அதாவது வடிவங்களுக்குரிய சொற்களை கருத்தை உணர்ந்து அதை ஒன்றில் ஒன்று அடங்கல் என்பதன் மூலம் விவரிக்கின்ற குறியீடை கண்டுபிடிக்கணும். பாடசாலை வாசிக சாலை. பாடசாலை என்ற பெரிய கட்டிட தொகுதிக்கு வாசிக சாலை ஒரு அங்கமாக அடங்குகின்றது. அப்ப இங்க இந்த குறியீட்டில பாடசாலை என்பது சதுரமும் அதுக்குள்ளே ஒரு அங்கமாக அமைகின்ற வாசிக சாலை முக்கோணமாகவும் காட்டப்பட்டுள்ளது. அதே போல அடுத்தது வகுப்பறை மாணவர்கள். வகுப்பறை என்பது வட்டமாகவும் அதற்குள்ள மாணவர்கள் என்பது கீழ்நோக்கி உள்ள முக்கோணமாகவும் அடக்கப்பட்டிருக்கு. இப்ப இது எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்தால் இது பாடசாலை என்றதுக்கு எல்லாம் அடங்கும். அப்ப பாடசாலை என்பது பெரிதாக இருக்கணும் என்றால் இது பொருந்தாது. ஏன்? இது வகுப்பறை என்பதை குறிக்கின்றது. இங்க பாருங்க, வகுப்பறையைத்தான் வட்டம் குறிக்கின்றது. அப்ப இந்த விடை பார்க்க தேவையில்லை. இது ரெண்டும் சரியாக இருக்கின்றது. அப்ப பாடசாலைக்குள்ள வாசிக சாலை வகுப்பறை இரண்டும் தனித்தனி பாகங்கள். அப்ப வகுப்பறை என்பதை இது குறிக்கின்றது, வகுப்பறை. அதே நேரம் வாசிக சாலை என்பது மேல் நோக்கி இருக்கின்ற முக்கோணம் தான் குறிக்கின்றது. அப்ப இது வாசிக சாலை, வகுப்பறை, வாசிக சாலை. அப்ப இது பாடசாலைக்கு. அப்ப இதுக்கும் பொருத்தமாக இருக்கின்றது. இது வகுப்பறை என்றதை குறிக்கின்றது. ஆனா வாசிக சாலை என்பது இது அல்ல, இப்படி எல்லோ வரணும். அப்ப இது பொருந்தவில்லை. அப்ப இந்த விடையும் பொருந்தவில்லை. அப்ப இந்த வகுப்பறைக்கு மாணவர்கள் என்பது இது பொருந்துகின்றது. இங்க பாருங்க. அப்ப இது ஒப்பிட்டு பார்த்து இரண்டாவது விடையே விடை என்பதை புரிந்து கொள்ளுதல். இனி அடுத்த வினா. ஒரு சதுர வடிவ அமைப்பில இச்சதுர வடிவான கண்ணாடி 3 துண்டங்களாக உடைந்து விட்டன. அதில் ஒரு துண்டமாக அமையாதது எது? அமைவது அல்ல, அமையாதது. அப்ப நாங்க இதை பார்க்கணும். இந்த துண்டம் இதற்கு பொருந்தும். அப்ப இது வெளியாக வராது. அடுத்ததாக இந்த மேலே இருக்கிற துண்டமாக இது அமைய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்ப அது வெளியாக வராது. இப்படியான துண்டம் அமைய முடியாது. இது கற்புலனாற்றல், கண்ணால் பார்த்து புரிந்து கொள்ளுதல். சரி பிள்ளைகள், இனி அடுத்த 31வது வினாவுக்கு செல்வோம். தரப்பட்டுள்ள தகவல்களை பார்க்கவும். தகவல்களின்படி பொருத்தமான உருக்கள். இங்க 3 விடைகள்ல 3 உருக்கள் தந்திருக்கு. அந்த 3 உருக்களுக்குரிய பண்புகளை கருத்துல கொண்டு நாங்க தகவல்களை கொண்டு எந்த விடை பொருத்தம் என கண்டுபிடிக்க வேண்டும். முதல் தகவல் சொல்கின்றது, இதுல கவனிங்க, முதல் தகவலாக 3வது உருவின் உச்சிமுகம் விளிம்புகளின் எண்ணிக்கை இரட்டை எண் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது 1வது வினாவில உச்சிமுகம் விளிம்புகளின் எண்ணிக்கை 1க்கு 1. இது ஒற்றை எண் அல்ல. இது தான் 3வது உரு. அப்ப 3வது உருவின் உச்சிமுகம் விளிம்புகளின் எண்ணிக்கை இரட்டை எண் என்று சொல்லப்படுது. அப்ப இது ஒற்றை எண். அப்ப இந்த விடை பொருந்தாது. இது பொருந்தும். ஏனென்றால்
இது ரெண்டுமே ஒரே படியாக இருக்கிறபடியா மூன்றாவதுக்கு இது பொருந்தும். ஏன் சதுரமுகிக்கு முதலாவது உச்சி 8, முகங்கள் 6, விளிம்புகள் 12. 8, 6, 12 இவை இரட்டை எண்கள். அப்ப ரெண்டு விடையும் பொருத்தம் போல் தருகின்றது முதலாவது தகவல். இனி நாங்கள் இரண்டாவது தகவலை பார்த்தால், முதலாவது உருவை இரு சம பாகங்களாக வெட்டினால் கிடைப்பது செவ்வகம் அல்லது வட்டமுகம். இதனை எந்த ரூபத்தில் வெட்டினாலும், இப்படி வெட்டினான்னு இப்படி வெட்டினா, இப்படியாக நிலைக்குத்தாக வெட்டினால் இதுல கிடைப்பது முக்கோண முகமாக இருக்கும். கிடையாக வெட்டுகின்ற போது வட்டமுகம் கிடைக்கின்றது. ஆனா இங்க சொல்லப்படுது கிடைப்பது செவ்வகம் அல்லது வட்டமுகம் என்று. அப்ப இதுல முதலாவது உருவை நாங்கள் இப்படியாக வெட்டினால் வட்டமுகம் கிடைக்கும், இப்படியாக வெட்டினால் இந்த மாதிரி வெட்டினால் செவ்வக முகம் கிடைக்கும். அப்ப மூன்றாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இப்ப எங்களுக்கு முதலாவது விடையின் தவறு, இரண்டாவது விடையின் தவறு என்பதை புரிந்துவிட்டது. இனி இரண்டாவது உருவின் தாற்பரிய தகவலை பார்த்துக் கொள்வோம். இரண்டாவது தகவல், மூன்றாவது தகவல், இரண்டாவது உருவின் உச்சிமுகம் விளிம்புகளின் எண்ணிக்கை சமன். இது சரியா? உச்சி முகம் விளிம்புகளின் எண்ணிக்கை சரி. இங்க பாருங்க, 1 1 1, உச்சி 1, முகம் 1, இதொன்றுதான் முகம், விளிம்பு இந்த மேல உள்ளது. அப்ப இந்த விடை மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். பின்னர் உளவு இயந்திரத்தின் பின்சில்லின் சுற்றளவு முன்சில்லின் சுற்றளவின் 3 மடங்காகும். சுற்றளவு என்றால் சுற்றி வருகின்ற அளவு. 12 மீட்டர் முன்னோக்கி செல்லும் போது பின்சில்லின் அம்புக்குறி, இந்த அம்பக்கோடு, பின்சில்லின் அம்பக்கோடு, அதாவது இது 12 மீட்டர் முன்னோக்கி செல்லும் போது இந்த வாகனம் பின்சில்லின் அம்பக்கோடு நிலத்தில் 7 தடவைகள் முட்டுகின்றது. நிலத்தில 7 தடவைகள் முட்டுகின்றது. அப்ப நாங்க அதே 7 தடவை என்றால் இப்படியாக 7 தடவை பார்த்தோம் என்றால் 6 2 4 6 இன்னும் 1 காட்டணும். அப்ப இங்கால நிறுத்திக் கொள்வோம். இங்கால நிறுத்தினா 7 என்று வைத்துக் கொள்வோம். சரி, அப்ப 7 தடவை முட்டினால் 6 இடைவெளிகள் இருக்கும். 6 இடைவெளிகள் இருக்கின்றது. அப்ப அந்நேரத்தில் முன்சில்லின் அம்புக்குறியிட்ட குறியீடு எத்தனை தடவைகள் நிலத்தில் முட்டும் என்று கேட்கப்படுகின்றது. இப்ப 6 இடைவெளிக்குல ஒவ்வொரு இடைவெளிக்குமே 3 மடங்குபடியால் 3 தடவை முட்டும். ஆனா ஆரம்பத்தில் முற்றுவது 1. அப்ப 6 3 18, 18ஓடு 1 கூட்டினால் 19 என்பது விடையாக அமைக்கும். இதை மிகுந்த கவனத்தோடு பின்பற்றுதல் வேண்டும். ஏனென்றால் இந்த சக்கரம் இப்படியாக போகின்ற போது 6 தடவை இந்த சுற்றளவின் 3 தடவை மட்டும். ஆனால் முதல் நிற்கிறது 1, அடுத்து 1 2 3, அடுத்து 1 2 3 என சுத்தி கொண்டே இருக்கும், அதாவது முட்டிக்கொண்டு இருக்கும். அப்ப 6 3 18, 18 1 19 என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி நாங்கள் இறுதி வினாக்களை பார்ப்போம். இந்த பக்கத்தில் ஒரு வரிசையின் நடுவில் அமலன் என்றிருந்தால், அப்ப வரிசையின் நடுவில் என்றால் அது ஒற்றை எண்ணாகத்தான் இருக்கணும் அந்த விடை. அப்ப இதுக்குள்ள இந்த விடை எங்களுக்கு பொருந்தாது என இருக்கின்றது. இரண்டாம் இரட்டை எண். அப்ப இதுல 33 35 என்பதுதான் நாங்க கண்டுபிடிக்க வேண்டிய முறை. இந்த தகவல்கள் எங்களுக்கு தெரிந்தால் கேள்விகளுக்கு விடை காண்றது இலகுவாக இருக்கும். ஒரு வரிசையின் நடுவில் அமலன் நின்றிருந்தான். அப்ப வரிசையின் நடுவில் அமலன் நிற்கிறான் என்றால் இப்படியாக அமலன் நிற்கின்றான். இவனுக்கு 2 பக்கம் சமனான எண்ணிக்கையில அவனை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்ப அது ஒற்றை எண்ணாக இருக்கும்.
அவனுடைய இடது கை பக்கம். இப்படியாக அவன் இங்க முன்னோக்கி பார்க்கின்ற போது அவன் இடது கை பக்கம் இது. இடது கை பக்கம் நின்றவர்கள் விமலன், நடுவில் விமலன் நின்றார். இங்க மறுபக்கம் நின்றவர்கள் இந்த பக்கம் நிற்பவர்களின் நடுவில விமலன் நிற்கின்றார் சொல்லப்பட்டிருக்கு. விமலன். அப்ப விமலனுக்கு இங்காலையும் மறுபக்கம், ரெண்டு பக்கம், இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு சமனான எண்ணிக்கை மக்கள் நிற்க வேண்டும், அதாவது நின்றவர்கள். இப்ப கேள்வி என்னென்றால், விமலனின் இடது கை பக்கம், இப்ப திரும்ப விமலன் இடது கை பக்கம் இது 8 பேர் நின்றார்கள். அவ்வரிசையில் நின்றவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது என்பது கேள்வி. அப்ப விமலனுக்கு இடது கை பக்கம் 8 என்றால் வலது கை பக்கம் 8. இங்கே விமலன் ஒரு ஆள் நிற்கின்றார், அங்க ரெண்டு பக்கம் 8 8. அப்ப 16 17 பேர் நிற்கின்றார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 17 பேர். இங்கேயும் 17 பேர் இருப்பார்கள். இங்கே நடுவில் நிற்கின்ற விமலன், சாரி, நடுவில் நிற்கிறது அமலன். நடுவில் நிற்கின்ற அமலனும் இருக்கின்றார். இங்கே 8 இங்கே 8, சாரி இங்கே இல்லை, இது மொத்தம் 17. இந்த பக்கமும் 17. அப்ப நடுவில் அமலன் நிற்கின்றார். அமலன் என்றுதான் சொல்லப்படுது, அமலன். அப்ப 17 17 1 என்றால் 35 என்பது விடையாக அமைக்கும். அப்ப கேள்வி இருக்கு, விடையா நிற்கிற போது நீங்க இதுல விமலனை எண்ணாம விட்டுவிட கூடாது. அப்படி நீங்க உடனே 8 பண்ணும் 16 16 32 33 சரி போல இருந்துவிடும். ஆனபடியால் கேள்விகளை கவனமாக அணுகவும். இனி அடுத்த வினாவை பார்ப்போம். இது பாடப்புத்தகத்துல உள்ள ஒரு பாடல். கரடி சிங்கம் புலிய கண்டேன், கண்டம் பயமில்லை, சூரனை போல் நின்றிருந்தேன், துளியும் பயமில்லை. இது அவன் மிருக காட்சி சாலையில பார்த்த காட்சி என்பதை நாங்கள் அறிவோம்.